பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் இன்றைய வார்த்தைகள், இன்றைய தியானங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக. உடைய கரங்களில் அர்ப்பணித்து வார்த்தையை நேசித்து இதை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் தான் நம்முடைய தியானம். இன்னமும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால யோசபாத்தை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு யோசபாத்துக்காக, இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். யோசபாத் இந்த முடிவில் திரும்பவும் பழைய உறவுகளை நோக்கி போகிறது வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த சாப்டரில் 2 மிகப்பெரிய விஷயம். ஒன்று, அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தில் உள்ள எல்லாரோடும் ஒரு யுத்தம், ஃபைனல் பேட்டில், பெரிய பேட்டில். இதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சிக்கு போகிறதே கிடையாது, ஒரு யுத்தம். 2வது பகுதி நாம் படிக்கும்போது யோசபாத் இதனுடைய தவறான உறவுகள் அல்லது பழைய உறவுகள் என்பதாக நாம் படிக்க போகிறோம். பெரும் பகுதியை பிரிக்க வேண்டும் என்றால் 2 பகுதி. 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் யோசபாத்தினுடைய வெற்றிகள், யோசபாத்தினுடைய ஜெபங்கள் என்பதாக. 2வது பகுதி 31லிருந்து 37 வரைக்கும் யோசபாத்தினுடைய பழைய உறவுகள், பழைய நட்புகள் என்பதாக படிக்க போகிறோம். இந்த முதல் பகுதியை நான் 5 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1லிருந்து 4 வரைக்கும் எதிரியினுடைய பயமுறுத்துதல், 5லிருந்து 12 வரைக்கும் யோசபாத்தின் ஜெபம், 13லிருந்து 17 வரைக்கும் கர்த்தர் கொடுத்த பதில், யுத்தம் என்னுடையது என்பதாக. 18லிருந்து 21 ஆராதனை, வீரர்களின் ஆராதனை. 22லிருந்து 30 வெற்றி மேல் வெற்றி. 31லிருந்து 37 திரும்பி என்னுடைய 2வது பெரும் பகுதிக்கு யோசபாத்தினுடைய கெட்ட உறவுகள். இன்றைக்கு நாம் விசுவாசத்தையும் பார்க்க முடியும், யோசபாத் மன்னனுக்குள் பயத்தையும் பார்க்க முடியும். பிரச்சனைக்கு முன்பதாக ஜெபித்தால், துதித்தால் வெற்றி உண்டு என்பதை யோசபாத் நமக்கு கற்றுத்தரப்போகிறான். நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை இந்த யோசபாத் நமக்கு கற்றுத்தரப்போகிறான். கடைசியாக எதை யோசபாத் நமக்கு கற்றுத்தரப்போகிறான் என்றால், பழைய உறவுகள் வேண்டாம், பழைய உறவுகள் மறுபடியும் ஆபத்து என்பதை யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நாம் படிக்க போகிறோம். இன்றைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போவோம். திருச்சபையை உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய முதல் பகுதிக்கு வருகிறேன். யோசபாத்தினுடைய ஜபமும் யோசபாத்தினுடைய வெற்றியும். அதில் உள்ள என்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட், யோசபாத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லது யோசபாத்தினுடைய எதிரிகள். பார்ப்போம். முதல் 2 வசனங்களை படிக்கும்போது யோசபாத்தை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த எதிரிகள் வேறு யாரும், அந்த பெயர்களை படிக்கும்போது ஏற்கனவே படித்த எதிரி மாதிரி இருக்கே, ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதுங்க. வேறு யாரும் இல்லை. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி மோவாபின் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஸோ இட் இஸ் அன் ஃபாரின் இன்வேஷன், இட் இஸ் நாட் அன் இன்டர்னல் இன்வேஷன். அன்னைக்கு படித்தோம் அனதர் ஃபாரின் இன்வேஷன், சீரியர்களோட யுத்தம். சீரியா அது டோட்டலாக எந்த கண்ட்ரினே தெரியல, அது டோட்டல் ஃபாரின். இந்த மோவாப், அம்மோன், இன்றைக்கி படிக்க போகிற இந்த சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோவாப் என்பது லோத்தினுடைய மகன், அம்மோன் என்று சொல்வது லோத்தினுடைய மகன், சேயீர் மலை தேசத்தார் என்பது ஏசாவினுடைய மகன். இதெல்லாம் பங்காளிகளோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டையில் என்னதுங்க, பங்காளிகளோட சண்டை. இவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். மோவாபின் புத்திரர், அம்மோனுடைய புத்திரர், பிறகு சேயீர் மலையிலுக்கு. இதான் ப்ராப்ளம். இந்த விஷயத்தை தன்னுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், தன்னுடைய அறிவாளிகள், தன்னை சுற்றிலும் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸை வைத்து அவர்
கண்டுபிடிக்கிறார். வந்து சொல்லுகிறார்கள், 2ஆம் வசனம், 2 நாளாகமம் 22, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் அக்கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆசாசோன் தாமார். இந்த ஆசாசோன் தாமாரிலே இருக்கிற இந்த எதிரிகள் உனக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆசாசோன் தாமோருக்கு எங்கேதி என்கிற இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசாசோன் தாமோர் வேதத்திலே சவக்கடல் என்று சொல்வார்கள், டெட் சி. இன்னைக்கு பேட்டில் ஃபுல்லாகவே டெட் சி நோக்கி தான். நீங்கள் மேப் எடுத்து வச்சிங்கன்னா சவக்கடல். ஹல்லேலூயா. மறக்கக்கூடாது. என்னதுங்க? சவக்கடல். இந்த சவக்கடலை சுற்றி தான் வருகிறது. சவக்கடல் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிச்சார். நமக்கு தெரியும். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் 2 சிட்டியை அழிச்சிச்சு. அந்த சிட்டி அழிஞ்ச இடம், அந்த இடத்துல தண்ணி இருக்கிறதுனால அதிக உப்பு இருக்குது. இந்த டெட் சீனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவக்கடல். இந்த சவக்கடலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த தண்ணியில் போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா உள்ளே போக மாட்டீங்க, மிதக்குவீங்க. ஆசையாக இருக்குல்ல அந்த தண்ணி போய் பார்க்கணுன்னு? மிதப்பீங்க. என்ன பண்ணுவோம்? அதிக உப்பு. இன்றைக்கு அதில் பெரிய பிஸ்னஸ் நடக்குது. நிறைய மினரல் சால்ட்ஸ் இருக்குது. எடுத்து வடி கட்டுறாங்க. சீக்கிரத்தில் அந்த சவக்கடல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. யார் யார் போய் பார்க்கணுமோ போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சவக்கடலில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி தான். அந்த தண்ணி என்ன பண்ணுது? மிடில் ஈஸ்டில் உள்ள நாடுகள், குறிப்பாக ஒரு பக்கம் இஸ்ரேல் அதை அதிகமாக யூஸ் பண்ணுது, இன்னொரு பக்கம் ஈஜிப்ட் அதை யூஸ் பண்ணுது. அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி அதில் உள்ள மினரல்ஸை உபயோகப்படுத்தலாம். சரி, இன்றைக்கு யுத்தம் இந்த ஹாசாசோன் தாமோர், பைபிள் உள்ள வார்த்தை தானே, வாயில் நுழையாமல் போவோம். நான் படிக்கலாமா? ஹாசாசோன் தாமார். ஆமென். மாத்திரமல்ல, இன்னொரு பெயர் இதற்கு எங்கேதி. ஆமென். 3 படைகள். ஆமென். இந்த பெயர், இந்த எங்கேதி என்கிற இடத்தை ஆதியாகமம் 14:7 கூட நம்ம படிக்க முடியும். இது ஆபிரகாமுடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அப்பொழுது இதை படிக்க முடியும். சரி, ஓகே. அங்கிருந்து யோசபாத்துக்கு கெட்ட செய்தி வருகிறது. that they are coming. who are they? The Ammonites. who are they? The Moabites. who are they? people of Mount Seir. அங்கே இருந்து வருகிறார்கள். threatening message. திருச்சபையே, உங்களுக்கு எனக்கும் threatening message வரும். எத்தனை பேருக்கு வருது? பயங்கரமாக வருது. நிறைய threatening message கேட்டு கேட்டு வராமலே பயமாக இருக்குது. நைட்டில் கெட்ட செய்தி வேணாம், ஃபோன் வந்தாலே பயந்து போயிடுறோம் நம்ம. ஏன்? threatening message. யோசபாத் வாஸ் வெரி மச் ஃபியர்ட். 3ஆம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது யோசபாத் பயந்து, he was afraid. A true leader will have fear, but he has to hide his fear. தன் பயத்தை வெளியில் காட்டக்கூடாது. ஆமென். தைரியமான மக்கள் என்று யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் தைரியம் இல்லாமல் இருப்பார்கள். யோசபாத் வாஸ் அஃப்ரைட் அபவுட் த கிரேட் மல்டிடியூட். பெரும் படை. மோவாபு கூட சண்டைக்கு போனாலே நம்ம கிடையாதுங்க. கூட யார் வரான்? அம்மோன். அவனோட சண்டை போட்டாலும் கூடாது. யார் வரா? அண்ணன் வரா, மூத்த அண்ணன் ஏசா வழியில் வருகிறான். he feared the Lord. fear is contagious. பயம் என்பது ஒரு தொத்துகிற வியாதி, தொற்றும். fear is destructive. of course fear is also constructive. destructive என்ன? பயந்துனே இருந்தீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. அந்த பயத்தை நல்வழிப்படுத்தி, ஏன் இந்த பயம் வருகிறது? பயம் சொல்லுகிறது நீ ஜெபிக்க வேண்டும் என்று. ஏன் இந்த பயம் வருகிறது? பயம் சொல்லுகிறது நீ வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் எடுக்க வேண்டும் என்று. ஏன் பயம் வருகிறது? பயம் சொல்லுகிறது நீ கர்த்தரை பாரு, கர்த்தரை பாடு என்று. ஹல்லேலூயா. யோசபாத்தோட ஃபியர், it is human nature. ஹல்லேலூயா. being afraid is human nature, but அவன் அதுக்கு சொல்யூஷன் கொண்டு போகிறான். பயத்தோட தூங்காதீங்க, பயத்தோட வேலைக்கு போகாதீங்க, பயத்தோட படுத்துறாதீங்க, பயந்துக்கிட்டே வாழாதீங்க, பயத்தை அகற்றுங்கள். ஹல்லேலூயா. பயம் அவசியம்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக உலகத்தை பற்றின பயம் வரும். நாம் கர்த்தருக்கு அதிகமாய் பயப்பட உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆடு மேய்க்கிறவன் சொன்னான். ஹல்லேலூயா. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கும் கிடையாது. தாவீதுக்கு சண்டை கற்றுக் கொடுத்தான்னு யாருமே கிடையாது. அவரே சண்டை கற்றுக்கிட்டாரு. அவர் மிலிட்ரியை பார்த்து என்ன சொன்னார்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆனால் அவங்க பேரன் யோசபாத்து பயப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. பட் he is very good from learning from his forefathers personal devotion toward God.
நம்ம பயப்படும் போதெல்லாம் நமக்கு துணை நிற்க போகிறவர் கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு துணை நிற்க போகிறவர் கர்த்தர். யூத ராஜாக்களுக்கு இது ஒன்றும் தெரியாத விஷயம் அல்ல, தெரிந்த விஷயம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆசா காலத்தில் கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆமென். ஏற்கனவே இதே யோசபாத் ஓட தலைமையின் கீழ் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூப்பிட்டிருக்கிறார்கள். எசேக்கியா காலத்தில் கூப்பிட்டிருக்கிறார்கள். யோசியா ராஜாவுடைய காலத்தில் கூப்பிட்டிருக்கிறார்கள். தாவீதோட காலத்தில் கூப்பிடுவதே தொழிலாகி இருந்தார்கள். அவர்கள் மூதாதையருடைய மோசே காலத்தில் கூப்பிட்டார்கள். யோசபாத்தினுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா. பயம் என்பது it directs us towards the devotion of God. தேவனை நோக்கி தேவனை பார் என்று சொல்லுகிறதா இருக்கு. The immediate of fasting. Immediate. Hallelujah. He proclaimed fast throughout all Judah. பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. லீடர்ஸ் கவனிங்க. சில நேரம் நமக்கு ப்ரே பண்ண முடியாது, டயர்டாக இருக்கும், மயக்கம் வரும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சூப்பராக ப்ரே பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. என்னை காலையில் எடுத்ததும் அட்டனன்ஸ் பார்த்தேன். கான்ஃபரன்ஸ் காலில் என்ன போடுறீங்க? அட்டனன்ஸ் போடுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரேயரில் பல ப்ரேயரில் நான் கலந்துக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுகிற ப்ரேயர் இந்த திருச்சபையை தாங்குகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. யூ நீட் டு ப்ரே. இந்த ப்ரேயரில் கலந்துங்களோட பேரை பார்ப்பேன். சிலர் ரொம்ப நாள் ஆகும் சர்ச்சுக்கு வந்து பார்த்தா அவங்க பேரை ப்ரேயரில் போட்டிருப்பீங்க. வெரி குட். யூதா முழுவதும் ஜெபிக்க வேண்டும். A proclamation of fast throughout all Judah. அனைவரும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களே கவனிங்க. பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா கர்த்தரை தேடுவதை செய்ய வேண்டும். அனைவரும் செய்ய வேண்டும். எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். Everyone called upon the Lord. Everyone gathered. எல்லா பட்டணங்களிலிருந்து வருகிறார்கள், எருசலேம் நோக்கி வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெரிய ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டார். ஆலயத்தினுடைய புது பிரகாரத்தினுடைய முகப்பிலே இங்கே வருகிறான் யோசபாத், அங்கே வருகிறான். ஜனங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறாள். எவ்ரிஒன் ஆர் கோயிங் டு ப்ரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரே பண்ணுறது பிடிக்கும்? ஆமென். எத்தனை பேர் கூடி ஜெபிக்கிறது பிடிக்கும்? என் மகனே, என் மகளே, உனக்கும் எனக்கும் ஒரு வழி இருக்கிறது, அது ஜெபிப்பது. Why is this large assembly gathering? To pray to God. A leader is needed to conduct prayers. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்ததற்கு எந்த காரணம் இருந்தாலும் அது இரண்டாவதாக இருக்கட்டும், முதல் காரணம் நாம் ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். The assembly is united in prayer. In prayer we unite. ஜெபத்திலே ஒன்றுபடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லாமா? If you are united in prayer, the bondage is strong. ஜெபத்திலே கூடி ஜெபிக்கிறவர்கள் தான் கூடி ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒன்றா சாப்பிட்றவங்க நிறைய சாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரில, அதை விட பெருசாக ஒன்றாக ஜெபிப்பார்கள். ஒன்றா சாப்பிட்றவங்க தான் சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டவங்க இன்னைக்கு எதிரும் புதிருமா நிற்கிறோன்னுவாங்க. ஹல்லேலூயா. ஒன்றாய் ஜெபித்தவர்கள் எதிரும் புதிருமாய் மாறுவது இல்லை. The spirit of oneness from God will come upon them. ஹல்லேலூயா. Praying together is correct. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? Praying together is pious. அது பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. Prayers offered to God is right. கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. When people pray together, God will protect them in their battles. மக்களை நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது, குடும்பமாய் கூடி ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தத்திலிருந்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. Why do we pray? To recognize the power of God. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? நான் ஜெபிச்சேன்னா என் பவர் இல்லை, என் ஆண்டவருடைய பவர் வேலை செய்யும். நான் ஜெபிச்சேன்னா எனக்கு உலகத்திலிருந்து உதவி அல்ல, உன்னதத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. ஹல்லேலூயா. ஆங்காங்கே மோவாபியரும் அம்மோனியரும் சேர் மலை தேசத்தாரும் அங்கங்கே கோயில்கள் வைத்துக்கொண்டு அங்கங்கே மரங்களின் நிழலிலே வழிபடுகிறவர்கள் எங்கள் தேவன் கூட்டமாக கூடி வானத்தை நோக்கி பார்த்தால் எங்கள் தேவன் இறங்கி வருவார். இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. The king has to know, the king has to recognize the power of prayer. It's very crystal clear. தெரிஞ்சிச்சு. This is the moment of great need. அதிக தேவை உள்ள நேரத்தில் இன்று கொண்டு கூறும் என்று கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபங்களை ஏறெடுக்க போகிறார்கள். Their prayers are being echoed in the walls of the Jerusalem temple. எருசலேம் ஆலயத்தினுடைய மதில்களிலே இந்த சத்தம் கூக்குரல் கர்த்தரை நோக்கி
கேட்கிறது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இவருடைய முற்பிதாவாக இருந்த சாலமோன் ஜெபித்தது உங்களுக்கு தெரியும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சாலமோன் என்ன ஜெபித்தான் தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆலயத்தை நான் திறக்கிறேன், ஆனால் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இதிலே நோக்கமாயிருப்பதாக. என் மக்கள் கூப்பிடுகிற ஜபங்களுக்கு உம்முடைய காதுகளில் விழுவதாக, உம்முடைய சத்தம் உம்முடைய காதுகளில் தொனிப்பதாக. உம்முடைய ஊழியக்காரர்கள் இங்கிருந்து கூப்பிடுகிற ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எதிரிகளிடம் தொற்று போகாதபடி மக்களை காப்பாற்றுவீராக. அவர்கள் பாவம் செய்தால் அவர்களை மன்னிப்பீர்களாக என்று சொல்லி அவருடைய முற்பிதாவாகிய சாலமோன் ஜெபித்த ஜபத்தை யோசபாத் இங்கே பண்ண போகிறான். The prayer was filled with knowledge and understanding. ஜெபம் பண்ணும்போது ஞானமாகவும் ஜெபிக்கிறான், புரிந்து கொள்ளுதோடும் ஜெபிக்கிறான். He is using the word of God to pray. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, இயேசு கூட ஒரு முறை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எளியவர்களை பார்த்து சொன்னார். ஒரு விதவை எப்படி ஜெபித்து சாதித்தால் என்பதற்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. யோசபாத் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறான். தன்னை தானே கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய பாதங்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும் என்றால் அந்த பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டான். என்ன ஜெபித்தான்? He prayed to God. He confessed his weakness before God. Where can we confess our weakness? நீங்கள் பலவீனர்கள் என்பதை யாரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் முடியாது என்பதை யாரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பலன் இல்லை என்பதை யாரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் பலன் இல்லை, உங்கள் எதிரிகள் உங்களை காட்டிலும் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்கள் கர்த்தரிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. I don't have strength. We don't have strength to stand before these multitudes. எங்களுக்கு முன்பதாக நிற்கிறோம். He was openly confessing his weakness. ஹல்லேலூயா. திருச்சபையே, ஜெபத்தில் உங்க பலவீனத்தை கர்த்தர் கையில சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? முழங்கால் படிட்டு கர்த்தர் கையில சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு நடக்க கூட பலன் இல்லை. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த பலன் இல்லை. ஆண்டவரே, என் ஊழியத்தை நடத்த பலன் இல்லை. நானே பலன் இல்லாமல் இருக்கும்போது என் எதிரிகள் இதை காட்டிலும் அதிகமாக வருகிறார்களே என்கிற ஜெபம். We don't know what to do. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பட் our eyes are upon you. எங்களுடைய கண்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட் படிக்கிறேன். ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் தலையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தலாமா? சொல்லாமா? ஆண்டவரே, நிற்க கூட பலன் இல்லை, ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு. our eyes are upon thee. என்னுடைய கண்கள் உம்மீது இருக்கிறது. our eyes are upon thee. எங்கள் கண்கள் உம்மீது இருக்கிறது. இன்னொரு முறை கூட சொல்லலாமா? எங்களுடைய கண்கள் அப்பா பிதாவே உம்மீது இருக்கிறது. our father in heaven, our eyes are upon thee. எங்களுடைய கண்கள் உம்மீது இருக்கிறது என்று ஜெபிக்கிறான் யோசபாத்தினுடைய பவர்ஃபுல் பிரேயர். இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஜெபத்தை இந்த மன்னன் செய்தது நம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எஸ், கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவாராக. they pray to God. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. their eyes were upon God. ஹிந்தியில் அருமையாக இருக்கும் அந்த பேசேஜ். ஹமாரி ஆங்கே தெரி ஓர் லகி ஹே. எங்கள் கண்ணு உங்கள் பக்கமாகவே அமைந்து இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தின் வாயிலாக படிக்கும் பொழுது, யூதா கோத்திரத்தார் அனைவரும் விரல் விட்டுக்குங்க, அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெஞ்சாதிகளும் அவர்கள் ஒரு குமாரோடும் கூட கர்த்தருக்கு முன்பதாக நின்றார். சாத்தானுக்கு குடும்பத்தை அட்டாக் பண்ண பிடிக்கும். ஏன் தெரியுமா? குடும்பத்தை அட்டாக் பண்ணால் கணவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், மனைவியும் பாதிக்கப்படுவாள். மனைவி மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் மாத்திரம் பாதிக்கப்பட மாட்டார்கள், பேர பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். நேற்றைக்கு சாயந்தரம் நான் ஈவினிங் புறப்பட்டு போனேன். எனக்கு எதிரே ஒரு சகோதரி ஒரு அம்மா போனாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். இந்த ஃபியூ இயர்ஸ் அவங்க தகப்பனையும் இழந்தாங்க, அவங்க கணவனையும் இழந்தாங்க,
அவங்க மகனையும் இழந்தாங்க. இந்த ஃபியூ இயர்ஸில் அப்பா இறந்துட்டார், வீட்டுக்காரரும் இறந்துட்டார், பையனும் இறந்துட்டான், கல்யாணம் ஆகி இறந்துட்டான். அப்பா அவங்கள பார்த்தது இந்த வசனத்துக்கு பகீர் இருந்துச்சு. ஏன் யோசபாத் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுறாரு, சாமி நான் மட்டும் இல்லை, என் மனைவி நல்லா இருக்கணும், என் மனைவி மட்டும் இல்லை, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள மட்டும் இல்லை, என் பேரை நல்லா இருக்கணும். We are out of protection. We want people to live. அனைவரும் ஜெபிக்கணும். Everyone need to pray. We don't want to miss anyone. அந்த அம்மா சிம்பிளாக இறங்கி நடந்து போகிறத பார்த்து ரொம்ப கவலையாச்சு. ஆண்டவரே, இந்த ப்ரேயர் தான் யோசபாத் சொல்கிறான். இந்த 3 படையினர் எதுக்கு வராங்க? யோசபாத்தை கொன்றுவாங்க, அவன் மனைவியை அழிச்சிருவாங்க, இல்லை கூட்டி கொண்டு போயிடுவானுங்க, அவங்க பிள்ளைகளை அழிச்சிருவானுங்க, அவங்க பெண்களை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்வான். The whole city is under danger. Who has to protect? God has to protect. ஏங்க பிரதர் குடும்ப ஜெபம், குடும்பமே பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க குடும்ப ஜெபம் எதற்கு வேண்டும்? குடும்பம் பாதுகா. We want everyone to be protected. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக they were standing still before God. They want God to intervene in their issue. குடும்பங்களை குலைக்க சத்ரு இன்னைக்கு அநேக சதிகளை வைத்திருக்கிறான். கணவன் மனைவியை பிரிச்சிருவான், ஃபேமிலியை உடைச்சிருவான். கணவன் ஒரு வழியில், மனைவி ஒரு வழியில், பிள்ளைகள் ஒரு வழியில் கெட்டு போய் இருப்பார்கள், சீரழிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சொல்லுவாங்க எங்கள் கையில் பணம் இருக்கிறது என்று. இல்லை மகனே, உன் குடும்பம் உடைந்து விட்டது. யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃபேமிலி. யோசபாத்துக்கு தெரியும், இந்த எதிரி படை என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தையும் அழிக்க வருகிறது. குடும்பமாய் நின்றார்கள். They were standing before with their wives, the little ones and their children. கை குழந்தையோட வந்திருக்காங்க. எத்தனை பேர் சர்ச்சுக்கு வாங்கினா குழந்தை இருக்குங்க வீட்டில், அது அழுவுங்க அப்படின்வாங்க. இல்லை மகனே, உன் குழந்தை வர வேண்டிய சரியான இடம் ஆலயம். உன் பிள்ளைகள் வர வேண்டிய இடம் ஆலயம். உன் மக்கள் வர வேண்டிய இடம் ஆலயம். As everyone were crying, எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற போது காது இருந்து கேட்கிற தேவன், நம் காதுகள் கேட்க வேண்டும் என்று நமக்காக காதையே உண்டாக்கின தேவன் செவி சாய்க்காமல் இருப்பாரா? செவி சாய்த்தார். நீங்களும் நானும் காண வேண்டும் என்று நமக்கு 2 கண்களை உருவாக்கின தேவன் உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய கண்கள் இந்த சிறு பிள்ளைகளையும் பெரியோரையும் முதியோரையும் மனைவிமார்களையும் பெண் ஜாதிகளையும் கண்டது. ஒரு ஆமென் சொல்லாமா? The power of God came. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய படிக ஏலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரல் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னதாவது. யோசபாத்துக்கு தெரியும். ஆமென். யோசபாத்துக்கு சரியம். யார் மேலே இறங்குச்சு? அவன் பேர் என்ன பேருங்க? சகரியா. சகரியா சகரியா மேல் இறங்கியது. ஜஹாரியல் சன் ஆஃப் ஜஹரியா. அவன் பேர் ஜஹாயேல். தமிழ் வசனம் சொல்லுகிறது யஹாசியேல். அவன் பேர் யஹாசியேல். சகரியாவின் யகாசியேல், சகரியாவின் மகன், ஆசாபின் ஒரு வேர்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. யஹாசியேல். ஓகே ஓகே. அவனுக்கு அப்புறம் மெயின் ட்ரைப் நமக்கு தெரிய வேண்டிய ஆசாப், அதுக்கு மேலே தெரிய வேண்டிய லேவி. ஆக இது லேவி ட்ரைப், ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மீது கர்த்தருடைய வார்த்தை இறங்கினது. The Spirit of God is very important in our life. The power of God plays a vital role in all of our lives. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில முக்கிய பங்காற்றுகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில முக்கிய பங்காற்றுகிறார்? God's faithfulness is really found in the times of crisis. வாழ்க்கையிலே பாடு என்று வரும்போது ஜெபிக்கிற மகனே மகளே, உன் வாழ்க்கையில் பேசுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருப்பார். உன்னை வழிநடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராயிருப்பார். உடனே கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது இறங்கினது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். லேவியர்கள் தனியாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த இந்த மகனின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது. யகாசியேல் என்கிற இவன் மீது. இவன் ஜெபிக்கிறான், சொல்ல போகிறான். 15th verse மிக முக்கியமான வசனம். யூதா கோத்திரத்தாரே, ஆமென் சொல்லுங்க. எருசலேமின் குடிகளே, யோசபாத்தே கேளுங்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. This battle belongs to the Lord. God is going to do miracles in your life. God is going to do unexpected things in your life. You are not going to fight, God is going to fight. Hallelujah. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் தான், எனக்கு பதில் நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு பதில் என் ஃபேமிலியை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு பதில் நீங்கள் இந்த பிரச்சனையை தாங்குங்க ஆண்டவரே, எனக்கு பதில் இந்த திருச்சபைக்கு நீங்கள் பாஸ்டராக இருங்க ஆண்டவரே, எனக்கு பதில் இந்த ஊழியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துங்க ஆண்டவரே, எனக்கு பதில் இந்த குடும்பத்துக்கு தலைவனாக நீங்கள் இருங்க ஆண்டவரே. ஏன்பா பொறுப்பை நீ ராஜினாமா பண்ணுற? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. Wonderful, powerful prayer. Josaphat's prayer is, I don't have strength, I want Lord to intervene. Amen. God is sending this Jahaziel, son of Zechariah, a man of faith. சும்மா ஏதோ பேசல. His words are going to be encouraged. His words are going to be a greatest encouragement to King Jehoshaphat. Do not be afraid. Amen. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படித்தோம், அந்த ஆகாப் ராஜா போகும்போது 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து நிறுத்தினானே. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? போம், கர்த்தர் உமக்கு ஜெயித்து தருவார். இங்கே அப்படி இல்லை. நீ பயப்படாதே, கலங்காதே, அந்த கூட்டத்தை பார்த்து கலங்காதே, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. வாண்டர்ஃபுல், வாண்டர்ஃபுல், வாண்டர்ஃபுல். கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீங்களும் நானும் நீதி உள்ளவர்கள் என்பதாக தப்பிக்கவில்லை, அவர் நீதி உள்ளவர் என்பதனால தப்பிக்கிறோம். யோசபாத், நீ யூதானுடைய ராஜா அல்ல, அந்த தேவன் தான் யூதானுடைய ராஜா. நீ கர்த்தரை தேடினால் போதும், கர்த்தர் அங்கே வருகிறார். When the children of Israel stood in desperate situation, God was there also standing with them, answering them. இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் அருகினிலே அவர்கள் ஆண்டவர் நின்றாரே. இதுதான் இந்த இடத்துல மாபெரும் வெற்றிக்குரிய கிருபை. ஹல்லேலூயா. We need corporate prayer. நமக்கு கூட்டு ஜெபம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. கூடி ஜெபிக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கூடி ஜெபிக்க வேண்டும், ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். When there is a threat, we need to pray. When there is opposition, we need to pray. When there are people against us, we need to pray. When we are in hopeless situation, we need to pray. When there is no help in human standards, we need to pray. நமக்கு உதவி செய்ய மனித வழியில ஒரு வழியும் இல்லை போது we need to pray. When there is no predicament, we need to pray. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத மகனே, நீ ஜெபிக்க வேண்டும். ஆனால் விரோதி பலமாக இருக்கிறான், என்னிடம் ஒன்றும் இல்லை, எனக்கு நாளைக்கு நான் அவன் எனக்கு தெரியல, நான் விரோதி ஸ்ட்ராங்காக இருக்கிறான் என்று நினைக்கிற மகனே மகளே, நீ ஜெபிக்க வேண்டும். You need to pray. கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக அனுப்புகிறார். The promise is given. ஜஹாசியேல் வந்து ஜெபிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? வாக்கு கொடுத்தான். ஆமென். இப்போ என்னன்னா, வாட் இஸ் த பிளான்? 16ஆம் வசனம் சொல்லுது, நாளைக்கு நீங்கள் போங்கள், நாளைக்கு நீங்கள் போங்கள். ஹல்லேலூயா. போதுங்க. Don't allow them to come inside your territory. அவனை உன் வீட்டுக்கிட்ட வர வைக்காத, நீ எழுந்து போ. ஹல்லேலூயா. எழுந்து போ. உன்னை அனுப்புகிறது நாளில் ஆண்டவர் வந்து பார்டருக்குள்ளே கூட அவன் கண்ணை பார்க்க விட மாட்டார். அவன் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? அவன் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? அவனை சந்திக்க வழியிலே புறப்படு. உன் விரோதி உன் வீட்டு வாசப்படியில் கால் வைக்க முடியாது. ரைஸ் அப் அண்ட் கோ. எழுந்து போ. ஹல்லேலூயா. நிற்கிறதுக்கே பலன் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறாரு? போ. இன்னைக்கு வெட்னஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போ. பலனே இல்லை, நிற்க எங்கே கூட்டு வந்திருக்காரு? ஃபாஸ்டிங். செய் மகளே, என் ஊழியத்தை செய், போ. சாத்தானுக்கு எதிர்த்து போ, பயப்படாதே, போ, எதிர்த்து கட்டளை கொடு. பிளானே சொல்லிட்டார். அவங்க எந்த வழி? அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டிய இடம் எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே சந்திக்க வேண்டும். The strategic place. God has got strategy. Amen. சீஸ் என்னும் தமிழ் என்ன வருங்க? சீஸ்னா போடுது. சீஸ் என்னும் மேட்டு வழியாய். இங்கிலீஷ் வேர்ஸ் சொல்லுது the ascent of seas. அது ஒரு மேடு. Hallelujah. The army is approaching. You need to go. Amen.
உலகம் உங்களுக்கு வேலை கொடுக்க வருகிறது, நீ எதிர்த்து போக வேண்டும். You need to rise up, you need to walk, you need to proceed, you need to have a strategy, you need to have a plan, you have to go. மகனே, நீ புறப்பட்டு போக வேண்டும். எத்தனை பேர் போக போறீங்க? போங்கள். போவது இட்ஸ் a divine instruction. ஜஹாசியலை அனுப்பி சொன்னார், புறப்பட்டு போ. ஒவ்வொரு வாரமும் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகும்போது எனக்குள்ள ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை தனியாக விடவில்லை, பாடுகிற ஜெபிக்கிற மக்கள் அனைவரையும் நான் அனுப்புகிறேன். when you don't go, the enemy feels that he is strong. when you go, the enemy is vulnerable. நீங்கள் போகாத வரைக்கும் சாத்தான் தன்னை பலவான நினைக்கிறான். நீங்கள் போய் ஆத்து மக்கள் நடுவில் நிற்கும் போது அவன் பலவீனப்படுகிறான். ஆத்து மக்களை கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை வழியாய் கொடுக்கிறார். ஆமென். எருசலேமுக்கு வருகிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாஸ் தான் இந்த அசன்ட் ஆஃப் சீஸ் என்று சொல்லுகிற இந்த சீஸ் என்னும் மேடு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழியாக அவன் வரான், இந்த வழியாக நீ போ. அவன் வேற வழியாக உன்னை பிடிக்கலான்னு நினச்சி வரான். அந்த வழி உனக்கு தெரியும் என்பதை நீ காட்டுகிறாயே, அதுவே உனக்கு வெற்றி. உங்களுக்குள்ள என்ன பயம் இருக்கிறதோ உனக்கு எதிராக வருகிற அந்த எதிரிக்குள்ளும் அந்த பயம் இருக்கிறது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே சவக்கடல் பக்கத்தில் தான் இருக்கிறது. புறப்பட்டு போகிறார்கள். அசன்ட் ஆஃப் டெட் சி, சவக்கடலில் இருந்து ஏறி வருகிற இடம். ஹல்லேலூயா. யோசபாத் தன் படைகளோடு புறப்பட்டு போகிறான். ஆமென். படைகளோடு புறப்பட்டு போகிற யோசபாத்துக்கு வெற்றி கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். திரும்பவும் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 17ஆம் வசனத்தை, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷர், எருசலேம் ஜனங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கும். Tomorrow is the day. Rise up and go. Tomorrow is the day. நம்பர் 4 பிரகாரம் பார்த்தா டுடே இஸ் வெட்னஸ்டே, டுமாரோ இஸ் Thursday. We are going to OMR ministry. Tomorrow is the day. Rise up and go. ஆமென். யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். எல்லாரும் பணிந்து கர்த்தரை தொழுது கொள்ள தாழ விழுந்தாள். Everyone fell down. எல்லாரும் விழுந்தாங்க. ஆமென். The presence of God surged through the place. தேவனுடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் ஊடுருவி பாய்ந்தது. ராஜா விழுந்தான், தரை மட்டும் விழுந்தான், கர்த்தரை துதித்தான். இன்னும் ஆண்டவர் ரட்சிப்பே தரல, ஆனால் ரட்சிப்பு கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டார். நீங்களும் நானும் கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறது. பார்த்து நம்புகிறவர்கள் அல்ல, நம்பி பார்ப்பவர்கள். பார்த்ததினால் நம்புகிறவர்கள் அல்ல, நம்பினதினால் பார்க்க போகிறவர்கள். மகா சத்தத்தோடே கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்து ஆர்ப்பரிக்கிறார். The works of the sons of Kohath, the works of the sons of Korah. கோகாத்தின் புத்திரர் யார்? அம்ராம், இசார், ஹெப்ரோன், உசியேல். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது. கோகாத்துக்கு 4 குமாரர்கள், படிங்க, அம்ராம், இசார், ஹெப்ரோன், உசியேல். ஆமென். என்னாக 3:19 இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 1 நாளாகமம் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கிறோம். இவருடைய வேலை என்ன? Their responsibility is to carry the holy objects. ஆமென். 3 புத்திரர் இருந்தார்கள். லேவியில் மிக முக்கியமானவர்கள். லேவியை நீங்கள் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 கோகாத்தின் புத்திரர், விரல் விடுங்க, என்னங்க? 2வது கெர்சோமின் புத்திரர், அடுத்தது மெராரி புத்திரர், அடுத்தது ஆரோன் அண்ட் சன்ஸ். ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் தே ஆர் லைக் விஐபிஸ், ப்ரீஸ்ட்லி. அவங்க ஊழியம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, பொருளை பேக் பண்ணதெல்லாம் அவங்க வேலை. அது ஆரோனுடைய புத்திரர். கோகாத்தின் புத்திரர் பரிசுத்த பண்டங்களை தோளின் மீது தூக்கி கொண்டு போக வேண்டும். என்ன பண்ணோம்? தோளின் மீது தூக்கிட்டு. கெர்சோமின் புத்திரருக்கு 2 மாட்டு வண்டி, 2 வண்டில்கள், அதான் 2 அதெல்லாம் சொல்லுவீங்க, 2 மாட்டு வண்டி, 4 புல்லக்ஸ், 2 கார்ட், 4 புல்லக். அப்போ ஒரு வண்டிலுக்கு 2 மாடு. இது கெர்சோமின் புத்திரர். மெராரி புத்திரருக்கு 4 மாடு, எத்தனை சொன்ன? 4 வண்டில் 8 மாடு. அவங்க டிரான்ஸ்போர்ட் அதில் பண்ணணும். ஆமென்.
அப்போ இந்த கோகாத்தின் புத்திரர் தோளில் தூக்கிட்டு வரவங்க, பரிசுத்த பாண்டங்களை உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிறவங்க எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த கோகாத்தின் புத்திரர் வண்டர்ஃபுல். இந்த கோகாத்தின் புத்திரர் வழியில் தான் யொக்கபேத் வராரு. அந்த அம்மா வராங்க, யொக்கபேத் தான் மோசையோட அம்மா. அதில் தான் அம்ராம் வராரு. அவங்க பிள்ளைங்க தான் மோசே, ஆரோன், மீரியாம். கோகாத்தில் ஒரு சின்ன வெர்ஷன் எடுத்து அவங்கள தனியாக எடுத்துறாங்க. 4 பார்ட்டாக நீங்கள் படிக்கணும். கோகாத், மெராரி, கெர்சோம், ஆரோனுடைய குமாரர். அல்லேலூயா. இதில் கோராகின் புத்திரர் எழுந்து பாடினார்கள் சொல்லப்படுது. கோராக் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கோராக் விழுதுனா அவனால் பள்ளம் பூமி பிளந்து அவர்களை எடுத்து விட்டது. ஆனாலும் தாவீது ராஜா காலத்தில் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவர்கள் அனைவரையும் தொட்டு அவர்களை கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கோராகியர்களும் துதிக்கிறார்கள். சொல்லுங்க, கோகாத்தியர்களும் துதிக்கிறார்கள். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் கோராகைட்ஸ்? கோராக் புத்திரருடைய வேலை என்றால் இவர்களும் லேவி வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். தே ஆர் த சிங்கர்ஸ், பாடகர்கள். தே ஆர் த கேட் கீப்பர்ஸ். ஹல்லேலூயா. தே ரிசைட்டட் psalms and sang it every day. சங்கீதங்களை மனப்பாடம் செய்து பாடுகிறவர்கள் கோராகின் புத்திரர்கள். ஹல்லேலூயா. their descendants will be musicians, gatekeepers, temple service. இவங்க தான் பார்ட்ட பண்ணாங்க. ராஜா ஆண்டவர் காலில் விழுந்தார் தெரிந்த பிறகு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டார். worship and praise is a responsibility. ஒரு ஆமென் சொல்லுங்க. bowing before God is a responsibility. ஆண்டவரை துதிக்கிறவர்கள் 100% தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டும். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுவாயாக, ஊழியம் செய்வாயாக, ஆராதனை செய்வாங்க. எவ்ரி ஒன் வர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அம்மா நடத்துவாங்க பாருங்கள் வர்ஷிப். 24 மணி நேரம் வர்ஷிப், 24 மணி நேரம் ஆராதனை. அது போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு ஜெபம் ஆரம்பித்து விட்டார்கள். தி ஸ்டார்டட் ஏர்லி. காலையில் எழுந்து கர்த்தரை துதிக்க பாடினார்கள். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட ஆரம்பித்தார்கள். ஆமென். Praise the Lord, for his mercy endures forever. Believe in the Lord. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்தத்தை பற்றி போற்ற ஆரம்பித்தார்கள். They were blessing the Lord for his beauty of his holiness. அவருடைய பரிசுத்தத்தை, கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகள் நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். பரிசுத்த மகத்துவத்தை, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி பாடுகிறார்கள். காலையில் மார்னிங் சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எருசலேமில் அந்தி பலி செலுத்தினார்கள், புறப்பட்டார்கள், பாடல் ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் விரோதமாக அந்த அசென்ட் ஆஃப், என்ன இடம் அது படித்தோம்? அசென்ட் ஆஃப் சிஸ் இல்லை யார் யார் இருக்கிறாங்க? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர் எல்லாரும் பதிவிடை இருக்கிறார்கள், பதிவிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். they were in ambushments. ஹல்லேலூயா. அவங்க நமக்கு விரோதமாக பதிவிடை இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக பதிவிடை வைத்தார் என்று 22ஆம் வசனம் சொல்கிறது. நடந்தது என்ன? நடந்தது என்ன? நடந்தது என்ன? நடந்தது என்ன? லிசன். இப்போ தான் உங்களுக்கு ஃபேமிலி புரியணும். மோவாபும் அம்மோனும் ஒருத்தனோட பசங்க. அவங்க அப்பா பேர் என்ன பேர்? லோத். இந்த சேயீர் மலை தேசத்தாரெலாம் ஏசாவோட பசங்க. மோவாபும் அம்மோனும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சேயீர் மலையில் உள்ள ஏசாவோட டீமோட சண்டை போட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சின்னு தெரில. யாராவது ஒருத்தன் நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதின்னு கேட்டானா, நீ எந்த மொழி நான் எந்த மொழின்னு கேட்டானா தெரியல. மோவாபும் அம்மோனும் ஒன்று கூடிக்கிட்டு என்ன சொன்ன அப்படின்னு இறங்கி சேயீர் மலை தேசத்தோடு கூட வெட்டுண்டு அனைவரும் மரித்து போனார்கள். ஆல் were dead. சேயீர் ஏசா டீம் மொத்த பேர் அவுட்டு. ஹல்லேலூயா. ஆமென். சாமக்காரன் வருகிறான். ஆமென். வந்து நின்று யூதா வாட்ச் டவரில் நின்று பார்த்தா யாருமே நின்று இல்லை. அந்த எதிரி படையில் யாருமே நின்று கொண்டு இல்லை. எல்லாரும் விழுந்து கிடக்கிறார்கள். என்ன நடந்தது என்று பார்க்கும்போது மரித்து கிடக்கிறார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தது. ஆமென். இவங்க வேலையே செத்து போனவர்களை கொள்ளையிடும்படி கர்த்தர் கொடுத்தார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏராளமான பொருள்களும் பிரேதங்களும்
உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களை தங்கள் எடுத்துக்கொண்டு போகாது இருந்து 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. ஹல்லேலூயா. 3 நாள் கொள்ளை, சண்டை இல்லை. அவன் எல்லா சொத்தையும், கோல்டையும், பொன்னை, வெள்ளியும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். ஆமென். முடிந்தது, யுத்தம் முடிந்தது. எதிரி மடிந்தான். எதிரினுடைய சொத்தெல்லாம் இவர்கள் பக்கம் வந்தது. பெராக்காவிலே கூடுகிறார்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பெராக்கா, வண்டர்ஃபுல் பிளேஸ். ஆமென். எந்த சண்டைக்கு போனாங்களே, எங்கேதி என்கிற இடத்துக்கு போனாங்களே, அதுக்கும் தெக்கோவாக்கும் இடையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு தான் இந்த பெராக்கா. பெராக்கா என்றால் பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வாத பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். சண்டையில் ஜெயிச்ச எல்லா பொன் உடைமைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டு 4ஆவது நாள் யுத்தத்தில் நின்று ஜெயித்து பாடுகிறார்கள். பெராக்காவிலே கர்த்தரை நோக்கி துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. துதியில் ஸ்டார்ட் பண்ணாங்க, துதியில் முடித்தாங்க. ஃபைட்டை அவங்க பண்ணல, பார்த்தாங்க. யுத்தம் கர்த்தருடையது மகனே, விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லு. யுத்தம் கர்த்தருடையது. த பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். நீ எதிரினுடைய கொள்ளைகளை கொள்ளை அடிப்பது தான் உன் வேலை. Everyone lost. Josaphat and team won. You are a conqueror. சொல்லுங்க, கர்த்தருக்கு ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவார். சொல்லுங்க, ஜெயம் கர்த்தருடையது. எதிரிகளை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தருடையது. கிறிஸ்துக்குள் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துக்குள் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் வெற்றி சிறந்தவர்களாக எங்களை கர்த்தர் நிறுத்துகிறார். சத்தமாக ஆமென் சொல்லாமா? ஆமென். யோசபாத்துக்கு ஒரு நல்ல கை தட்டிடலாமா? நன்றாக கை தட்டுங்கள். இந்த சாப்டரோட யோசபாத்தை மறந்துட போகிறோம். யோசபாத் முடிய போகுது. யோசபாத்துடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஆமென். 35 வயதில் அரசன் ஆகிறான். 25 வயது வரைக்கும் ராஜாவாக இருக்கிறான். 35 ஒரு 25 60 வருடங்கள் அவன் வாழ்கிறான். அவன் தாயினுடைய பெயர் அசுபா. கர்த்தர் உடைய வழியில் நடந்த அவன் தகப்பனாகிய ஆசாவின் பாதையிலே நடந்தான். வலது பக்கம் இடது பக்கம் அவன் மாறவில்லை. அவன் வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். தர்ஷீஷை நோக்கி கப்பல்கள் ஆரம்பித்து கட்டி அனுப்பினான். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. ஆமென். எலியேசர் என்று சொல்லுகிற தோதாவின் மகனாகிய எலியேசர் அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ மீண்டும் தவறு இழைத்தாயே. ஸ்டார்டிங்கே ஆகாப் வீட்டுக்கு போய் சம்பந்தம் வச்சான். சாவதற்கு முன்பாக திரும்ப அந்த சம்பந்தத்தை பலப்படுத்தி கொண்டான். ஆமென். ஆகாப்போட மகன் இறந்து அகசியா என்கிற ஆகாப்புடைய மகன் அங்கே இருக்கிறான். கொஞ்ச நாள் தான் வாழ போகிறான். ஆகாப் நம்ம அன்றைக்கி படிக்கும்போது சீரியரோட யுத்தத்தில் செத்து போயிட்டார். உங்களுக்கு தெரியுமா? வில் பட்டு செத்து போயிட்டான். அவன் மகனாகிய அகசியா கொஞ்ச நாள் தான் வாழ போகிறான். இந்த அகசியாவுக்கு ஒரு தீராத வியாதி வந்து அவன் தீர்க்கதரிசிகையில் போய் அவங்க ஒய்ஃப் வந்து வேஷம் மாறி போய் அவனுக்காக கேட்பாங்க. அவன் சத்ருவான்னு வசனம் சொல்லுகிறது. யோசபாத் போய் அவனோடு கூட சம்பந்தம் கலக்கிறான். திரும்பவும் a great reformer was not reformed himself. புரிஞ்சுங்க. உலகத்தையே சீர்திருத்தத்துக்குள் கொண்டு வந்த யோசபாத் அவன் சீர்திருந்தவில்லை என்பதை நான் சொல்லவில்லை, தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார். திருச்சபையே, இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இன்றைக்கு வசனம் முதலாவதாக நமக்கு, பிறகுதான் மற்றவருக்கு. பைபிள் எடுத்து மனசில் அணைச்சிங்க. இந்த வார்த்தை இன்றைக்கி ஏன் கூட பேசுது, பிறகுதான் வேறு யார் கூட பேசுது. நீதான் மகனே அந்த யோசபாத், நீதான் மகளே அந்த யோசபாத். உன் வெற்றிகள் நிரந்தரமாய் கொண்டாடப்பட வேண்டும். Your reforms has to be celebrated throughout your life and then throughout the lives of others. Your reforms has to be celebrated inside of you before it is being celebrated outside of you. யோசபாத் கர்த்தரிடத்தில் பெற்ற அநேக நன்மைகளை அவன் வாழ்ந்தான். கடைசி காலத்திலே அவன் அதை விட்டுவிட்டதாக வசனம் சொல்கிறது. ஆனால் நீங்களும் நானும் விட போகிறதில்லை, கர்த்தர் பாதத்தில் சரணடை வரும். வாங்களே ஆண்டவர் சந்நிதியில் சரணடையலாம். யோசபாத், யெகோசபாத். யெகோவா என்றால் தேவன், ஷஃபாத் என்றால் நியாயம் விசாரிக்கிறவர். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையானவைகள். நம்மளை அர்ப்பணிக்கலாம். வாங்களே எழுந்து வாங்கலை, முன்னாடி வாங்க. லெட்ஸ் வொர்ஷிப் காட். லெட்ஸ் ஃபீல் இந்த ஃபீட் ஆஃப் காட். முன்னாடி வந்துடுங்க, இங்கே பார்த்து வந்து நின்றுங்க. கர்த்தரை ஆராதனை செய்யலாம். இது முக்கியமான நேரம். அப்படியே மெசேஜ் கேட்டு போகணும். லெட் அஸ் ரிசீவ் த அனாயிண்டிங்.
Let us receive the anointing. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஷீரா கதரா பர 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 தேரே பேரே 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 கரா பரே பேரே. தேவனாகிய கர்த்தரை இந்த வேளையில பணிந்து குனிந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பேன். பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறவர் அப்பா, இந்த கால வேலையில் முன்னோக்குகிறவனுக்கு இருந்தது நன்றி அப்பா. நீர் எங்களை மட்டும் எங்களை வழி நடத்தின தேவன் அப்பா, இனியும் எங்களை வழி நடத்த வாட்சபிக்கிறது. நீர் எங்களோட பேச அசைவாடுங்க பெரிய காலம். ஏசு நத்தம் செய்யம் ஏசு நாத்தில் பிதாவே. 2 நாளாகமும் 20 3 4 வசனங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அங்கே எங்கேயாய் ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 4 அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யோசபாத்துடைய பல ஆயிரமான மடங்கு ஜனங்கள் வந்து எதிர யுத்தத்துக்கு வராங்க. இவரோட சுயபலத்தால் கண்டிப்பாக முடியாது. சுயபலத்தால் அந்த எதிர்க்க சக்தி இல்லை. இவங்களோட பல மடங்கு எதிரிகள். ஆனாலும் அவர் அந்த செய்தியை கேட்ட உடனே முதலாவது செய்கிறது, ஜனங்களை ஒருமுகப்பட்டு உபவாசத்துக்கு கூறினார்கள், கர்த்தரை தேட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். இனி கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து மலை போல இருக்கலாம். நம்மளோட சக்திக்கு மிஞ்சின பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது இந்த யோசபாத்தை போல நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நம்மளுக்கு கிடைக்கும் சகாயம் அது கர்த்தரிடத்தில் தான் வரப்போகிறது. மனுஷனோட உதவி அல்ல, கர்த்தரிடத்திலேருந்தே சகாயம் வருகிறது. ஆமென். நம்ம வந்து அந்த பின்வரும் வசனங்களை பார்க்குறோம். இந்த யுத்தத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவள் கர்த்தரை முழு மனதாய் தேடு. ஆமென். முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு 2 கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, எப்போது அந்த யோசபாத், ஆண்டவரே எங்களால் முடியலப்பா, ஆண்டவரே இந்த எதிரான சக்திகளப்பா எங்களை தாக்க நினைக்கிறப்பா,
ஆண்டவரே எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு கையை தூக்கி கேட்கும்போது கர்த்தர் பரத்திலிருந்து அவர்களுடைய சுகத்தை தருகிறார். இன்னைக்கு நம்ம சுத்தல இன்னும் நம்ம எத்தனை முறை நம்ம இன்னும் சுயசக்தியை நம்பி கொண்டு போறோம். நான் அதை பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன். இல்ல மகனே மகளே, அன்பான கிறிஸ்துவ ஜனமே, தேவன் நமக்கு உதவி இல்லை என்றால் நம்ம ஜெயிக்க ஆண்டவரை கேட்டு, அப்பா நீர் உம்முடைய கரங்களை நீட்டாவிட்டால் இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி கிடையாதப்பா. நீர் உம்முடைய கரத்தை நீட்டாவிட்டால் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி கிடையாதப்பா. இயேசுவே, நீர் எங்களை நோக்கி பார்க்காவிட்டால் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யமா முடியாதப்பா. இயேசுவே, எங்களுக்கு விடுதலை தாரும் என்று, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கரங்களை நோக்கி நம்ம கெஞ்சலாமா? கர்த்தரை நோக்கி கதறலாம். அப்பா இயேசுவே, எங்களுக்கு எதிராக இருக்கிற முடியலப்பா. இயேசுவே உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே உதவி செய்யுங்கப்பா. எதிரான சக்திகளப்பா இயேசுவே பரிசுத்தரே, என் இயேசுவே பரிசுத்தரே, 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 என் இயேசுவே பரிசுத்தரே. ஓ ராரரா பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் இயேசுவே பரிசுத்தரே, 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தேவஜனமே, நமக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பலவீனமா இருந்தாலும், அவருடைய சமூகத்துல தாழ விழுவோம், அவருடைய சமூகத்துல பணிந்து கொள்வோம். Let's fall in the feet of our God. There is a solution only in the feet of God. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் தான் நமக்கு தீர்வு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. இன்றைக்கு உபவாசிக்க போகிறோம், கர்த்தருடைய சமூகத்துல விழப்போகிறோம். கர்த்தர் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். யெகோவா நிசியானவர், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய கரங்களில ஜெயக்கொடியை கொடுக்க போகிறார். நம்முடைய கரங்களில ஜெயக்கொடியை கொடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நான் கர்த்தருடைய சமூகத்துல தாழ விழுந்து வெற்றி பெற்றுக்கொண்டேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில உம்மை தாழ விழுந்து பணிந்து குனிந்து, அப்பா நாங்க மாத்திரம் இல்ல, எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், எங்க பிள்ளைகள், எங்க பேர பிள்ளைகள், எங்க சந்ததிகள் அனைவரும் உம்மை மாத்திரம் தொழுது
கொள்ள உடைய பாதத்துல தரித்திருக்கக்கூடிய பாக்கியத்தை மாத்திரம் எங்களுக்கு தாங்கப்பா. உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். May the good God bless you. Shalom and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.